வணக்கம். தமிழன் செய்தி களம். தமிழிசையை வளர்த்த மண் சீர்காழி என ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் பள்ளி ஆண்டு விழாவில் பசுமை தாயக அமைப்பின் மாநில தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி பெருமிதமாக பேசினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளி தாளாளர் ராஜ்கமல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர்கள் அமுதா நடராஜன், ஆதித்யா ராஜ்கமல் முன்னிலை வைத்தனர். நிகழ்ச்சியில் பசுமை தாயக மாநில தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடம் பேசுகையில், தமிழிசையை வளர்த்த மண் சீர்காழி, தமிழிசையை பெருமை சேர்க்கும் வகையில் மூவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியதன் பேரில் சீர்காழியில் தமிழிசை மூவர் மண்டபம் அமையப்பெற்றது. தற்போது பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. சில கல்வி நிறுவனங்களிலும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் துணிவு, தைரியம், தன்னம்பிக்கை கற்றுத்தர வேண்டும். மேலும் சிலம்பம் பயிற்சி போன்ற தற்காப்பு பயிற்சி கலைகளை எல்லாம் பள்ளிகளில் கட்டாயம் பெண் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றார். ஆண் குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை, தனிநபர் ஒழுக்கத்தினையும் கற்றுத்தர வேண்டும். தனது பிள்ளைகள் IAS, IPS, டாக்டர் ஆக வேண்டும் என எண்ணுவதை விட சமூகத்தில் நல்ல மனிதர்களாக ஆக்க வேண்டும் என பெற்றோர்கள் நினைக்க வேண்டும். பள்ளிகளை நடந்தவை குறித்து குழந்தைகள் பேசுவதை காது கொடுத்து பெற்றோர்கள் கேட்க வேண்டும். தற்போது பழைய சினிமா படங்கள் போல் தற்போது வரும் சினிமா படங்கள் இல்லை என்றும் அவர் பேசினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
பெஸ்ட் அறக்கட்டளை மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு கல்வி சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த குடும்பத்தாருக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமதி அமுதா நடராஜன் அம்மையார் அவர்களுக்கும், திருமதி ஆதித்யா ராஜ்கமல் அவர்களுக்கும், திரு ராஜ்கமல் சேர்மன் பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், உங்கள் 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒரு பகுதியில் 40 வருஷம் ஒரு நிறுவனத்தை நடத்துறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு நிறுவனத்தையுமே முதல்ல ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு நடத்துவாங்க, அதுக்கப்புறம் நடத்துறது ஒரு பெரும் பாடாக இருக்கும். இருந்தாலும் இந்த பகுதியில் தொடர்ந்து இதை வெற்றிகரமாக எத்தனையோ சவால்களை சந்தித்து இதை நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த கல்வி சேவைக்கு. ஏன்னா சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் வந்து படிக்கிறாங்க. அந்த கல்வி சேவைக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், திரு பழமலை நாதன் அவர்கள் முதல்வர், திரு கே ராமலிங்கம் முதல்வர் அவர்கள் பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திரு எல் பாலசுப்ரமணியம் பாபுநேசன் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் மற்றும் திரு முத்து கிருஷ்ணன் புரவலர் இவர் பெஸ்ட் ஸ்கூல், இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் பல. இத்தனை அருமையான ஒரு நிறுவனத்தை நீங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். முதற்கண் இங்கே நான் வரும்பொழுது ஒரு அருமையான வரவேற்பை எனக்கு நல்கிய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். NSS அப்படின்னு பேட்ச் போட்டுட்டு ரொம்ப அழகாக வந்து அவங்க வரவேற்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆங்கிலத்திலும் தமிழிலும் MC செய்து கொண்டிருக்கும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் ஒரு குழந்தைக்கும் ஒரு தனி பரிசு, ஆட்டிடியூட் பிரைஸ் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை அதை வந்து புகுத்தி ஒரு குழந்தைக்கும் அதை கொடுத்துருந்தீங்க. அதே போல் ஒரு டீச்சருக்கும், ஆசிரியர் பெருமக்கள் இல்லைன்னா ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப கஷ்டம். அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுடைய தன்மை கண்டறிந்து ஒருத்தருக்கும் ஒரு மோட்டிவேஷனர், ஒரு எளிதாக அணுகக்கூடிய ஒரு ஆசிரியை, எல்லா குழந்தைங்களுக்கும் டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை, அன்பாக பழகக்கூடியவர்கள். சீர்காழி அப்படின்னாலே அது தனி சிறப்பு தான். தமிழை வளர்த்த மண் இல்லையா? சீர்காழியில் தான் தமிழ் வளர்த்த மண், தமிழ் இசையை வளர்த்த மண். தமிழ் இசை அந்த மூவர்கள் இருக்காங்க இல்லையா? தமிழ் இசை மூவர் அருணாச்சல கவிராயர், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை. இந்த தமிழ் இசை வளர்த்த அந்த மூவர்கள், அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் சீர்காழியில தான் இருக்குது. சீர்காழி இந்த பகுதியில தான் ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது கூட்டு குடும்பம் என்ற ஒரு அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்ற ஒரு தகவலை சொன்னார்கள். அதே போல விவசாயம் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய பூமியும் சீர்காழி தான். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது. பெண் கல்விக்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. முன்னாடி என்ன நினைப்போம், குழந்தைங்க வெளியில போனா அவர்களுக்கு தொல்லை இருக்கிறது, அதனால பயத்துல 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வாங்க. அப்பெல்லாம் இருட்டாயிடுச்சுன்னா குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை டியூஷன் கூட அனுப்ப மாட்டோம், வீட்டுக்குள்ளேயே வச்சுப்போம். அந்த அளவுக்கு பயமா இருக்கும். இப்பயும் அதை விட அதிகமாக இப்ப பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கே சில இடத்துல கல்வி நிறுவனங்கள்ல கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சில சூழல்கள் நிலவுகின்றது. அதே போல அதை விட மோசம் என்னன்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது, வீடுகளில் கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகின்றது. அதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா நம் குழந்தைகளுக்கு தைரியத்தையும், பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்மார்களான நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். எவ்வளவு பெரிய படிப்பு கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு துணிவை கொடுக்க வேண்டும், தைரியத்தை கொடுக்க வேண்டும், தன்னம்பிக்கை நம் பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தைகள்னா இப்ப நீங்க பெற்றவர்கள் வந்திருக்கிறீங்க. ஆண் குழந்தைகளுக்கு என்னன்னா, அவர்களுக்கும் இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை இன்றைய காலகட்டத்தில். அதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது பாதுகாப்பான என்ன விஷயம்னா, அவங்களுக்கு நல்ல குணங்களை சொல்லி கொடுக்க வேண்டும், கைண்ட்னஸ். அதே போல அந்த கைண்ட்னஸ் எல்லாரிடையும் அன்போடு பழக வேண்டும் என்று நம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும். அது ஒரு தாயுடைய கடமை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்பதான் சக மனிதர்களை மதிப்பார்கள், தன்னோட கூட படிக்கும் பெண் குழந்தைகளை மதிப்பார்கள். கல்யாணம் அவங்க
அவங்க ஒரு படிச்சுட்டு வெளியில போகும்போது அவர்களோட வேலை செய்யும் ஒரு பெண் குழந்தை பெண்களையும் அவங்க மதிக்க கற்றுக்கொள்வார்கள். அந்த அன்பை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், கைண்ட்னஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. எனக்கு நிறைய ஏன்னா வேற எங்கேயும் கத்துக் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. இப்ப பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றோம்னாலும் வீட்டுல தான் நம்ம சொல்லி கொடுக்கறோம். பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, வீடுகளில் தாய்மார்களா நாம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்க சினிமால அதை சொல்லி கொடுக்க முடியல. நிறைய படங்கள்லாம் முன்னாடி பழைய காலத்து படங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க, அந்த வைரம் கடத்துறவங்களை பிடிக்கிறவங்க, அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை வந்து தண்டனை கொடுப்பவர்கள் இல்லையா, அவங்க தான் ஹீரோவா இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வைரம் கடத்துறவங்க தான் ஹீரோவாவே இருக்கிறாங்க. அதான படம். எல்லா படத்துலயும் யாரெல்லாம் ரவுடியா இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் படம். யாரெல்லாம் தப்பு செய்யறார்களோ அவங்க தான் பெரிய ஹீரோ அப்படின்றதுதான் படமாக வருகிறது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பசங்க எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள்? நம்மளை பார்த்து தான் கத்துக்கணும்.